இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் என்னை பற்றி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்லாம் பேசினாங்க. நான் ஒன்று சொல்கிறது தான், இன்னைக்கு நான் ஒரு டி நகர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சரால் மட்டும்தான் சாத்தியம். இந்த நேரத்தில் நான் டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 நாள் தான் நான் போய் ஓட்டு கேட்டேன். எனக்கோசம் ஓட்டு போடல, தலைவர் தளபதிக்கோசம் ஓட்டு போட்டார். 234 தொகுதியிலையும் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இங்க செந்தில்குமார் சொன்னாரு, எனக்கு எல்லாம் அவரு அப்படிலாம் இல்லைங்க. இவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அது எல்லாமே தலைவர் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. மாண்பு முதலமைச்சர் யார் ஒரு சாதாரண கிளை மன்ற செயலாளர் கூட ஒரு செலவு செஞ்சிட்டார் அப்படின்னா உடனே என்னை கூப்பிட்டு அவர் ஏதாவது கடன் வாங்கிட்டாரா அதை போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி. முதல்ல குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக அதில் கிடைக்கும் வருமானத்தில் 1%, 2% மக்களுக்கு செலவு செய்ய வேண்டுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஸ்டார், இன்று ஒரு முதலமைச்சர். ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு தொண்டன்கிட்ட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து தனியாக பேசி குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, அந்த தொகுதி எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால எல்லாமே எங்களுக்கு தலைவர் தளபதி தான். இங்கே மாணவ மாணவிகள்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் எங்களுக்கு. இன்னைக்கு அவர் சொன்னது போல ரசிகர் மன்றமாக நாங்கள் இருந்து, நற்பணி மன்றமாக இருந்து, மக்கள் இயக்கமாக இருந்து, தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா நூலகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி விழியகம், தளபதி பயிலகம் என்று பல்வேறு திட்டங்களை தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு அதை செய்ய சொல்லியிருந்தார். அவருடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் அனைத்து திட்டங்களும் செய்து கொண்டு இருந்தோம். அதற்கு தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து எங்களுக்கு எல்லாம் வாக்களித்தார்கள். நாங்கள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டோம். நானோ, அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏன் என்று சொன்னால், எங்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் எங்களை வேட்பாளராக தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ தாம் இருக்கிறார், ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் எதிர்த்து ஒரு முன்னாள் அமைச்சர் நிற்கிறாரு. எல்லாருமே சொன்னாங்க, என்ன ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பெரிய ஜாம்பாவா, அவர் எதிர்த்தாப்புல போய் அவரை நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னுட்டுன்னாரு. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னது ஒன்று தான், எனக்கோ தாமுக்கோ ஓட்டு இல்லைங்க, தலைவர் தளபதின்ற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் அந்த ஓட்டு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. பிரபு அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய திட்டங்களை அந்த தொகுதியில் செய்து கொண்டு இருந்தவர் இன்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல பெரம்பூர் சிவா கடினமான உழைப்பு, இன்று அவர் ஒரு வாரிய தலைவராக
மாண்பு முதலமைச்சர் அவர்களை நியமித்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கமாண்டர் விஜயகுமார் துறைமுக தொகுதியில், இன்னொருத்தர் சினோரோ அசோக். 2 பேருமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு மனிதர்கள். அவங்க 2 பேருக்குமே டக்குன்னு கோபம் வரும். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்கன்னு என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்று தெரியும். அந்த கோபத்துலேயும் 2 பேர்கிட்டையுமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அவங்க இப்படி செஞ்சாங்க, இதனால தானே எனக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறது, கோவப்படாதீங்க, நான் அதிகமாக கோவப்படுவேன் தான், ஆனால் நீங்கள் அது மாதிரிலாம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்களுடைய நிர்வாகிகள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்று வரை நாங்களாம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறோம். இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து, ஆனால் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்கலாம் யாருமே எதுவுமே எங்ககிட்ட கேட்டதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் எங்கள் தலைவர் தளபதி எங்களை அப்படி வளர்த்து வைத்திருக்கிறார் என்று தான் அவர்களை நான் சொல்ல வேண்டும். அவர்கள் எங்களுக்கோசம் உழைத்தார்கள். நாங்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறோம். அவர்களும் மிக விரைவில் கண்டிப்பாக அவர்களுக்கும் அந்த பதவிகள் எல்லாம் வர இருக்கும் என்பதில் நான் தெளிவாக தெரிவித்துள்ளேன். பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அவர்களும் பதவியில் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவ மாணவியர்கள், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறார்களோ, உங்களுடைய மாஸ்டர் வாத்தியார்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும். படிப்பு கல்விதான் உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் உங்களுடன் வரும். பணம் காசெல்லாம் வரும் போகும், ஆனால் கல்வி, உங்களுடைய படிப்பு மட்டும்தான் உங்களோட வரும். ஆகவே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தப்பான வழியிலும் நீங்கள் செல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் கல்வி அவ்வளவு முக்கியமானது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பல வருடங்களாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை அழைத்து கௌரவப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். விழா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஒரு 14 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று அத்தனை மாணவ மாணவிகளையும் கௌரவப்படுத்திய தலைவர் தான் தலைவர் தளபதி. ஆகவே நீங்கள் எல்லோரும் இப்போது ஒரு நல்ல ஆட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.